இது எப்படி உங்களால் சகித்துக்கிற முடியுது? உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒன்று இருக்கா? இந்த காவலர்களின் சம்பளம் என்ன? இந்த காவலர்கள் யாராவது ஒரு பணிச்சுமையில் ஒருத்தர், பல காவலர்கள் மன அழுத்தத்தால் தற்கொலை பண்ணி செத்தார்கள். அவர்களுக்கு ஒரு கொடுத்த நிவாரணத் தொகை எவ்வளவு? தேர்தல் நேரத்தில் கூடுதலாக பணி செய்கிறார்கள், அவர்களுக்கு பஞ்சப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பயண இதில் செலவுக்கு கட்டணும். அந்த காசை கொடுத்துருக்கா அரசு? தேர்தல் முடிஞ்ச எவ்வளோ நாள் ஆச்சு? கொடுத்துருக்கா? இல்லை. காசு இல்லை. என்ன காசு இல்லை? நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று படையில் நின்று எல்லையில் நின்று சண்டையிட்டு செத்து போய் உடல் வந்திருக்கு. எத்தனையோ வீரர்கள் உடல். ஏதாவது காசு கொடுத்துருக்கா? இல்லை. உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடிமகன் செத்துருக்கான். பயிர் வாடியதென்று உயிர் வாடி விஷத்தை குடிச்சு செத்துருக்கான். நிலத்துக்குள்ளே செத்து கிடந்திருக்கான். நீ கேட்டுருக்க 400 பேர் செத்துருக்கான். ஏதாவது காசு கொடுத்துருக்கா? இல்லை. நம் ரத்த உறவுகள் மீனவ சொந்தங்கள் இந்திய கடலுக்குள்ளே 850 பேர் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். இன்னொரு நாட்டின் படையால். கண்டிச்சிருக்கா? இந்திய அரசிடத்திலே பேசி இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுங்க, ஊக்கத்தொகை கொடுங்க, உதவித்தொகை கொடுங்க கேட்டு பெற்றுக் கொடுத்துருக்கா? நெத்தியிலே வைக்கிற ஒத்த ரூபாய் பொட்டு காசு இந்த திராவிட அரசுகள் ஏதாவது கொடுத்துருக்கா? கொடுத்துருக்கா? சந்தனக்கட்டை வெட்ட போன, செம்மரக்கட்டை வெட்ட போயிட்டோம்னு சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. 20 பேர் தமிழன். அவனுக்கு வாரிசு இல்லை, அவனுக்கு சந்ததி இல்லை, அவனுக்கு குடும்பம் இல்லை. எதுக்கு போனா? மாளிகை கட்டவா? பங்களா கட்டி வாழவா? வச்சிருக்க வப்பாட்டிக்கு நகை வாங்கவா? இல்லை, வயிற்று பசிக்கு புள்ளக்குட்டி காப்பாற்ற பொழப்புக்கு போனான். அவன் செம்மரக்கட்டை வெட்டும்போது ஒரு பார்த்தாரா? இல்லை, சுட்டான் போட்டான். கண்டிச்சது உண்டா? சந்திரபாபு எழுத்து பேசிக்கல, அவர்கிட்ட பேசி என் குடும்பத்துக்கு நிவாரணம் கொடு, நானும் கொடுக்குறேன். 20 லட்சம் கொடுத்தியா? 10 லட்சம் கொடுத்தியா? 1 லட்சம் கொடுத்தியா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. தூத்துக்குடியில் செத்து போனா 37 பேர் இந்த வெள்ளத்தில். இப்போ 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 எத்தனை ரூபா கொடுத்த? 100 ஆடு வச்சு மேய்ச்சிக்கிட்டு நான் என் சித்தப்பேன். 100 ஆடும் போயிடுச்சு வெள்ளத்தில். பல மாடுகள், 100 மாடுகள் போயிடுச்சு. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை சாஞ்சிருச்சு, தென்னை சாஞ்சிருச்சு, கரும்பு அழிஞ்சிருச்சு. அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீ 10 லட்சம் கொடுத்து சரித்திரம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக காட்டுறீதுன்னு சரித்திர புகழ் வருது. என்னது இது வேலை? என்ன வேலை? சாராயம், கள்ளச்சாராயம் காய்ச்சுவது சட்டப்படி குற்றம், குடிப்பதும் குற்றம். சட்டப்படி குடிச்சு செத்தவன் வித்தவன் இவனுக்கு சட்டப்படி அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குது. இது அரசா தரிசா? என்னது இது? எதை நோக்கி நகர்த்துகிறீர்கள் நீங்கள்? இந்த தமிழ் சமூகத்தை எதை நோக்கி கொண்டு போகிறீர்கள்? அப்போ குடும்ப தலைவிக்கே 1000 தான், அவ்வளவு வறுமை இருக்கு. ஆனா குடிச்சு செத்தா 10,000. எப்படி இருக்கு? 10 லட்சம். அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு மாசம் மாசம் 5000. இது அரசுக்கு தெரியாது. இதில் எங்கள் அண்ணன் கமலஹாசன் வந்து அதுக்கு நற்சான்றிதழ். அது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? மறுபடியும் ஒரு தடவை தயவு செய்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். வந்தால் மூடிடுவாங்க. குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, அளவா குடிங்கன்னு சொல்லணும். யார் அளந்து ஊற்ற போகிறது? யார்? ஐயா ஸ்டாலினா? இல்லை எங்கள் அண்ணன் கமலஹாசனா? தம்பி உதயநிதியா? 2 அவுன்ஸ் தாங்க. போங்க போங்க, 2 அவுன்ஸ் தான். இது எப்படி? போகிறவன்லாம் பதாக வச்சுருக்கு, படிச்சுட்டே அளவா குடிக்கணுமாம்டாடே. இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்கள் எங்கேயும் கொண்டு சேர்ப்பீங்க? நாம் போற்றிய, மதித்த, நேசித்த எங்கள் அண்ணங்கெல்லாம் இப்படி பேசுனா நாங்கள் எங்கே போகிறது? எங்கே போகிறது? கட்டையை வச்சு முட்டு கொடுப்பாங்க சென்றி போடும்போது ஓடும்போது. ஆனால் தலையை வச்சு முட்டு கொடுக்குறத நான் இப்போ தான் பார்க்குறேன். நாங்கள் பெரிதும் நேசித்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதில் தான் இருந்து வளர்ந்தோம். அதில் எங்கள் அண்ணன் முத்தரசன் மாநில பொதுச் செயலாளர். மதுக்கடையை முடிட்டா 39,000 பேருக்கு வேலை போயிடும் அப்படின்னு. அண்ணன் 38 லட்சம் பேருக்கு தாலி போயிடுச்சுன்னே. 38 லட்சம் பேர் தாலி எடுத்துருக்காங்க. தம்பி சொன்னான்ல 38.5 விழுக்காடு. அப்படின்னா 38,50,000 பேர் இளம் விதவைகள் இந்த நாட்டில். எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன தெரியுமா? அம்மையார் கனிமொழியெல்லாம் இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது. யார் நாடு? இவங்க நாடு தான். இவங்க நாடு தான். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்லி நம்ம கேட்குறோம், செய்யலை. ஆனால் இவ்வளவுக்கு மீறி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் மரக்காணம் இங்கே சேர்த்து 80 பேரோ 90 பேரோ உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயத்தில். இங்கே என் தம்பி கூட பேசு, கள்ளச்சாராயம் நல்ல சாராயத்தில் என்னடா கள்ளச்சாராயம் நல்ல சாராயம்? சாராயம் சாராயம் தான்டா. விஷத்தில் என்னடா நல்ல விஷம் கெட்ட விஷம்? விஷம்தான்.
அரசு காட்சி விற்றா நல்லது, தனியார் காட்சி விற்றா கட்டதா? ஒழிக்கணும். ஒழிக்கணுமா என்ன செய்யணும்? இவங்கள ஒழிக்கணும். இவங்கள ஒழிக்கணும் என்னணும்? ஒரே ஒரு ஓட்டு என் தங்கச்சிக்கு போடணும், அவ்வளோதான் செய்யணும். இது ஆட்சியெல்லாம் கிடையாது, இது கொடுங்கோன்மை. இது கொடுங்கோன்மை. இது கொடுங்கோன்மை, கேவலமான ஒரு ஆட்சி முறை, கேடுகட்ட ஆட்சி முறை. மண்ணை பற்றியோ, மக்களை பற்றியோ, மக்களின் நலனை பற்றியோ, எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை பற்றியோ அதை பற்றி கவலையே கிடையாது. நாங்கள் அடிக்கடி பேசுறது, அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தலைவர்களை, அடுத்த தேர்தலை பற்றித்தான் சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். இதை அடிக்கடி நாங்கள் பேசிட்டே வந்தோம். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின், நாங்கள் தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள், அடுத்த தலைமுறையை பற்றி அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிறது. தெருவுக்கு 2 டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்க. சின்ன சின்ன பிள்ளைங்கள் வலைவெளியில் பாருங்க, பச்சை பிள்ளைய குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, வாங்கி குடிக்கிறான். உங்களுக்கு அனுப்பி விடவா? நான் ரொம்ப நாளாக என் ஸ்டேட்டஸோடு வச்சுருந்தேன். கதறி துடிக்குது தமிழ் சமூகம். கணக்கில்லாத போதை, சாராயம் மட்டுமல்ல, கஞ்சா, அபின், கொக்கைன், ஸ்டாம்பு, மாத்திரை. இது செத்தது காரணம் சாராயம் இல்லை, அதில் எலியை கொல்றதுக்கு எலி பேஸ்ட்னு ஒரு மருந்து இருக்குல்ல, இந்த போதை பத்தாதுன்னா அதை கலந்துருக்கான். கணவனும் மனைவியும் குடிச்சிருந்திருக்காங்க. 2 திருநங்கை இல்லம் தங்கைகள் குடிச்சிருந்திருக்காங்க. எல்லாரும் குடிப்பது ஒரு கலாச்சாரமாக மாற்றிய பெருமை திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. குறிப்பாக ஐயா கலைஞர் அவர்களுக்கு உண்டு. எங்கள் தாத்தன் காமராஜ் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தான், இவர்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தார்கள். இவ்வளவுதான் நடந்திருக்கு. என்ன கேளுங்க, 3 ஈராண்டு ஆட்சி, ஈடு இணையற்ற ஆட்சி, ஈராண்டே சாட்சி. நான் கேட்டேன், இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்ட்டு? என்னத்தையாவது பேசுறது. இத்தனை பிணங்களையும் பணத்தை போட்டு மூடிடலான்னு நினைக்கிறாங்க பாருங்க. இன்னும் இருக்கிறவங்கள எத்தனை பேர் உயிரிழப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? மருத்துவர் என்ன சொல்கிறாங்க, அவங்க உயிர் பிழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் எப்படியும் 1 மாதத்துக்குள்ளே இறந்துருவாங்க. அங்கே இருந்தாலும் 10 லட்சம் கொடுப்பான், வீட்டில் வந்து இறந்தால் என்ன நடக்கும் ஒன்றும் இருக்காது. பாருங்க, ஒருத்தர் சாக கிடக்கிறாரு, ஒரு மீம்ஸில் உண்மையிலே ஒருத்தர் சாக கிடக்கிறாருன்னு வச்சுக்க, சாக கிடக்கிறார். பெரியவங்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க, எப்படியும் போகுது உயிர், அந்த பாலுக்கு பதிலாக அந்த சாராயத்தை ஊற்றி விடு, 10 லட்சமாவது கிடைக்கும். சிரிக்காத, இதுதான் நிலைமை, நாட்டின் நிலைமை தான். வேறு மாநிலத்துக்கு போனால் தமிழ்நாட்டிலிருந்து வர்றேன்னு சொல்லிடாத, இந்தியா விட்டு வெளியில் போனால் இந்தியாவிலேருந்து வர்றேன்னு சொல்லிடாத. எதையாவது ஒரு நாட்டு பேரை சொல்லிட்டு போ, இல்லைன்னா ஊமை மரியாதை பாபான்னு பேசிட்டு போ. எதையும் பேசி தொலைஞ்சிடாது, ஒரு பயம் மதிக்க மாட்டான் உன்னை. இவ்வளவு இழிவு, இவ்வளவு கேவலம், இவ்வளவு பின்னடைவு, இவ்வளவு வீழ்ச்சி, இவ்வளவு தாழ்ச்சி உனக்கு ஒன்றும் இல்லை. நீ டாஸ்மார்க் சரக்கை இவர்கள் பாதுகாக்கிற கிடங்கு குடோன் எப்படி இருக்கிறது பார், வலையொலியிலே குளிரூட்டப்பட்ட அறை, அழகாக அடுக்கி வைத்து அங்கே வாயிலே காவலர்கள் பாதுகாப்பிற்கு. ஆனால் நீ வெம்பாடு விட்டு உழுது விதைச்சு விளைய வச்ச உணவு பொருள், நெல், கேழ்வரகு, கம்பு, இந்த தானியங்களை கொள்முதல் செய்து இவர்கள் சேமித்து வைத்திருக்க கிடங்கு எங்கே? இந்த விக்கிரவாண்டியிலே ஒரு சேமிப்பு கிடங்கு காட்டு பாப்போம், காட்டு. எத்தனை காட்சிகளை நீ பார்க்கிறாய்? நானே போய் நேரில் செஞ்சிருக்க. பல 100,000 மூடைகளை அடுக்கி தெருவில், சின்ன தார்பாய் தெருவில் அப்படியே அடுக்கி தார்பாயை போட்டு, தார்பாய் காத்தடிச்சுன்னு தூக்கிட்டு போய் மழை வெஞ்சு நினச்சி முளைச்சிருது நெல். எளிதுன்னு எறும்புதுன்னு நாசமாக்கி என் உழைப்பு கொடுக்குற மரியாதை இவ்வளவுதான், இவ்வளவுதான். இப்ப என்ன தேவைப்படுது? ஒரு தலைகீழ் மாற்றம். ஒன்றிய மாவட்ட தலைநகர்கள் தோறும் உணவுப் பொருளை சேமிக்கிற பாதுகாப்பு கிடங்குகள் கட்டணும். இவர்கள் கட்ட மாட்டார்கள். அவங்க அப்பா பேரில் ஜல்லிக்கட்டுக்கு திடல், அவங்க அப்பா பேரில் நூலகம், அவங்க அப்பா பேரில் தொலைநோக்கு மருத்துவம், இதான் கட்டுவாங்க. இப்போ இருக்கிற மருத்துவமனையில் என்ன கூட்டம் பிதுங்கி வெளியுதா? இருக்கிற மருத்துவமனையில் பார்க்குற டாக்டர் மருத்துவருக்கு வேலை கொடுக்க முடியல, காசு கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்க முடியல. இருக்கிற மருத்துவமனையில் பார்க்குற செவிலியர் பணியை நிரந்தரம் பண்ண முடியல. எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போகிறார்கள் என்று அறிவார்ந்த என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். கண்ணை மூடிட்டு சும்மா உதயசூரியனுக்கே போடுறது, விட்டா வேற வழியிலையும் சொல்லாத, விட்டுப்பார்.
உங்கள் வயிற்றிலிருந்தே உங்களிடமிருந்து வந்த உங்கள் பிள்ளைகள் நாங்களே ஒரு பெருவழியாக மாறி நிற்கிறோம் என்று பாருங்கள். இந்திய அரசியல் வரலாற்றிலே என் உடன் பிறந்தவர்களே, என் உயிர் சொந்தங்களே, 1.1 விழுக்காடு வாங்கிய ஒரு அரசியல் கட்சி அடுத்த தேர்தலில் நின்றதில்லை, வென்றதில்லை, இருந்த இடம் தரம் இருந்ததில்லை. இதுவரை தமிழக அரசியல், இந்திய அரசியலில் எந்த கட்சியும் 1.1 விழுக்காடு 16 தேர்தலில் 2016 அடுத்த தேர்தலில் 4 விழுக்காடு, அடுத்த தேர்தலில் 7 விழுக்காடு, அடுத்த தேர்தலில் 8.19 விழுக்காடு ஏறுது என்றால் ஒரு கட்சி சிறுக வளருது. அடக்குமுறை, ஒடுக்குமுறை, காசு பணத்தை கொட்டி கொட்டி என்ன வந்தாலும் எதிர்த்து போரிடுது என்றால் அது மானத்தமிழ் மறவன், வீர மறவன், எண்ணுயிர் தலைவன் பிரபாகரனின் ரத்த பிள்ளைகளுக்குத்தான் அந்த திமிரு, துணிவு, அந்த தெளிவு, பிடிவாதம் அதெல்லாம் இருக்கும். மற்றவன் தான் கலைஞ்சு ஓடி இருப்பான். எனக்கு தெரியாதா? 1000 கோடி இந்த 500 கோடி இந்த 15 சீட்டு இருந்தான்னு கொடுக்கும் மேலே வாங்கிட்டு பெட்டி வீட்டு போயிட்டு தெரியாதா? நான் என் வீட்டு அடமானம் வைப்பேன், என் காட்டு அடமானம் வைப்பேன், எதை வேணாலும் அடமானம் வைப்பேன். ஆனால் என் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டேன். எந்த பிரச்சனை என் தங்கை அபிநயா சொல்ற மாதிரி என் தம்பி தங்கச்சியெல்லாம் பேசி எந்த பிரச்சனையும் தீர்த்திருக்கு? ஒரு பிரச்சனைக்கு முற்று வைத்திருக்கிறார்கள் என்றதாவது இருக்கா? பாரதிய ஜனதா ராமர் கோயில் கட்டிட்டே இருந்துச்சு. இப்ப பேச முடியல. ஏன்? கட்டி திறந்தாச்சு. முற்று கட்டி முடிச்சிட்டாரா? இல்ல, முதல் தளத்தை கட்டி மேல செட்டை போட்டு மூடி திறந்துட்டார் அவசரமா தேர்தலுக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு? மலையில் ஒழுகுது ராமர் கோயில். சிரிக்காத, உண்மையிலே ஒழுகுது. உண்மையிலே ஒழுகுதுப்பா. எப்படி? உண்மையிலே ஒழுகுது. புரட்சின்னு கேட்குறியே, சமூக நீதி கேட்குறியே, மாறுதல் கேட்குறியே. சீமான் செய்து தோற்று இருக்கலாம், ஆனால் எனக்கு முன்னாடி ஒருத்தன் என்னுடைய கொள்கையை பின்பற்றி வென்றிருக்கான். எங்க? ராமர் கோயில் இருக்கிற அயோத்தியிலே பொது தொகுதியிலே ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி வென்றுட்டான் அகிலேஷ். பல பேர் நெஞ்சில ஓங்கி ஒரே குத்தா கடப்பாரை வச்சு குத்தி தூக்கி போட்டான். அதை இந்த நிலத்தில் செய்யல. நான் பிரபாகரன் மகன்லடா, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ஜெயிக்க விட மாட்டேன். நீ இங்கே என் தம்பி சொன்னால துறை, நீங்க பேங்க அனுப்பி பெரியார சொல்லியிருந்தா கூட மனசாரிடும். உதயநிதி எதிர்காலம், எங்களின் எதிர்காலம். உன் எதிர்காலத்தை நானும் ஒரு கை பார்க்க தானே போகிறேன். என்ன எதிர்காலம்னு பார்க்க தரேன். பட்டே நீங்கள் எதிர்காலம் போவீங்க, நாங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் தெருவில் கோழி கொண்டு விட்டு பண்ணாங்கொல்லி ஆடி அப்படி கிச்சு தாம்பால் விளையாடிட்டு இருப்போம்னு வச்சுக்க. என்ன தம்பி, வரலாற்றிலேயே நீங்கள் முதலாக இப்போ தான் உங்கள் எதிரியை சந்திக்கிறீங்க. நீங்கள் பார்ப்போம், பார்க்கத்தானே போகிறோம். எதிர்காலம், அவங்களுடைய எதிர்காலமா ஏதோ சம்மந்தம் இல்லாமல் அது சொல்லணும். எங்களில் ஒரு 4 உள்ள என் தங்கி தகச்சியில் அனுப்பியிருந்தேன்னு வச்சுக்க, தமிழ்த்தாயின் மீதும் எங்களை பெற்ற எங்கள் உயிர்ப்பால் தந்த எங்கள் தாயின் மீதும் அறிவிப்பால் தந்த தாய் தமிழின் மீதும் எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவின் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறேன்னு வந்திருப்பான். உலகம், இந்தியா இல்லை உலகம் அப்படி ஒரு தடவை திரும்பி பார்த்துருக்கோம். இது இன்றைக்கு நடக்கலை, ஆனால் என்னைக்காவது நடக்காமல் போகாது, நடந்துடும், நடத்தி காட்டுவோம். இங்கே